ஒரு ஒன் டைம் மட்டும் திரும்பி வரியா, அவனை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் மட்டும். அண்ட் பிரசன்டர் ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றதுனால அடுத்த அவார்ட் யாருக்கு போக போகுது, என்ன டைட்டில் அந்த அவார்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு த ஏவி. The Behindwoods Gold Icon Award for the Best Female Anchor, Archana Chandoki. அர்ச்சனா Behindwoods Gold Best Female Anchor Award அவங்க வின் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய ஜர்னி, தட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஜர்னி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் அர்ச்சனா அவர்களுக்காக நாங்க வந்து சொல்லிக்கிறோம். தேங்க் யூ. அர்ச்சனாக்கா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. இப்போ நான் எப்படி கண்ணு முடிக்கணுமா, இங்கேருந்து வருவாங்களா அந்த கதவா எங்க? திடீர்னு ஜிம்மி சிப் மேல இருந்து கூட இறக்கிட்டாங்க, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு சர்ப்ரைஸ் இல்லைன்னு உங்களை போய் உட்கார சொல்லிடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். தட்ஸ் பாசிபிள். So Sarigama's title winner Purushothaman, Dinesh Pandey and Lakshana was the first runner up on the show. So இவங்க மூணு பேருமே சரிகமாவோட previous season ல இருந்தவங்க. ரொம்ப சந்தோஷம். செல்லகுட்டி, how are you? Yeah, fine கா. சூப்பர். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இவருக்கு வெக்க வர வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதும், வெக்கப்பட்டுவாரு. புருஷோத்தமன், I love you டா. அக்கா, உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கோம், மூணு பேரும் பாட்டு உங்களுக்காக. ஓகே. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தண்ணீரை மறந்தே பூக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசின உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை என்று தோன்றுதடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. Thank you darlings, thank you. Thank you. I truly don't know if I deserve all this, but thank you. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் வந்து அக்காவோட சரிகமபாவில் 6 மாதம் நான் வந்து பயணித்தேன். அதுலேயும் பாட்டு இருக்குது, மாறாத தெய்வம் நீ மட்டும் அப்படின்னு அந்த வரிகள் அக்காவுக்கு சமர்ப்பணம். தேங்க்யூ. தேங்க்யூ தங்கம். நான் வந்து சரிகமபாக்கு வரப்போ ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. சின்ன சின்ன வேலை பார்த்து சரிகமபாக்குள்ளே வந்தேன். சரிகமபா வந்ததுக்கப்புறம் வாழ்வாதாரத்துக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரு நாள் என்னாச்சுன்னா
நியூ இயர் ரெவல்யூஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். முடித்ததுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, இனிமேல் நீ எப்போவுமே 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிடுவ, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது சும்மா வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லலை. அவங்க எனக்காக ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. காலைல எத்தனை மணிக்கு, மதியானம் எத்தனை மணிக்கு, சாயங்காலம் எத்தனை மணிக்குன்னு அந்த அலாரம் வச்சு எனக்கு கால் பண்ணி, தம்பி சாப்பிட்டியா, சாப்பாடு அனுப்பவா அப்படின்னு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் எனக்கு இதை யார் பண்ணுவாங்கன்னு தெரில. சாப்பாடு போடுறவங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவங்க. லவ் யூக்கா, லவ் யூ. அதை இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ கண்ணா. அதுக்காக டெஃபினெட்லி எஸ். என்ன ஒரு சூப்பரான ஒரு டெடிகேஷன் பண்ணிருக்காங்கல்ல. ஐ திங்க் நீங்க கொடுக்குற லவ் அப்படியே உங்களுக்கு அவங்க திரும்ப கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். That's my daddy. Yeah. டாடி கிட்ட பேசி 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதை விட ஒரு அழகான உரையாடல் இருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். தேங்க்யூ. ஐயோ நான் அழவே கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன்டா. நீ தெரியும்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இல்லை ரீசெண்டாக உங்களோட இதில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வைரல் அப்படின்னா அந்த பாட்காஸ்ட். ஸோ அப்பாவே வந்து அந்த ஒரு செட்டில் அந்த பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனல் பிக்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எமோஷனாக இருக்குது. இப்போ இந்த பாட்காஸ்ட் இப்போ இருக்காங்க அப்படின்னா அப்பா கிட்ட என்ன கேட்டிருப்பீங்க? there was so much of love அந்த பாட்காஸ்ட்டில். அண்ட் இப்போ அந்த அன்பு நிறைந்த சேரில் எங்கள் அப்பா உட்காந்துருக்காருன்னு நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அப்பாவை நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா, ஒரு 1 டைம் மட்டும் திரும்பி வரியா, அவனை கட்டி பிடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். அவ்வளோதான், ஒரு 1 டைம் மட்டும். ஐ திங்க் சொல்லுவாங்கல்ல, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து இல்லை அப்படின்னா அவங்களோட பிளெஸிங் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளெஸிங் இருக்கிறதுனால தான் இத்தனை விஷயங்கள். சில டைம் நெகட்டிவ்ஸ் வந்தால் கூட அதை பிரேக் பண்ணிட்டு வர்றதான் உண்மையிலே ரொம்ப ஒரு கெத்தான விஷயம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரதுக்கு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற வரைக்கும், மக்கள் ஆசைப்படுற வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ பிஹைண்ட் வித். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அந்த அவார்டு எவ்வளோ ஸ்பெஷலோ இது அந்த அளவுக்கு ஸ்பெஷல். இல் பி இன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹவுஸ். தேங்க்யூ. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான LED செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே சோ ஃபர்ஸ்ட் LED பிக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தளபதியே உங்களுடைய ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ணிருக்காருன்னா எப்பேற்பட்ட ட்ரெண்ட் செட்டர் நீங்க. திஸ் வாஸ் வெரி ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் இது சச்சின் திரைப்படத்தோடைய இன்டர்வியூ 2004ல் நான் பண்ணேன் தளபதி கூட. அப்போ இளைய தளபதியாக இருந்தார். அன்ஃபர்கெட்டபிளான ஒரு இன்டர்வியூ, ஹாப்பியான இன்டர்வியூ. அப்போ நான் அவர் கேட்டேன், சார் உங்களுடைய ஃபேவரட் ஷோ, நீங்கள் டிவியில் ரெகுலராக பார்க்குற ஷோ என்ன அப்படின்னு. அப்போ அவர் காமெடி டைம் சொல்லிட்டு வணக்கம் 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 பண்ணார். அது ஒரு படத்தில் பதிவாயிருக்குன்னு நினைக்கும் பொழுதும் சந்தோஷம். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்குலாம் யாராவது ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டத்து பசங்க யாராவது இருக்கீங்களா? அப்போ சொல்லுங்கடா டுகெதர் 1 2 3. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா, ஓகே சூப்பர். ஸோ அவங்களே கிரியேட் பண்ணியும் காமிச்சிட்டாங்க. சிட்டி பாபு சார் காமெடி டைம்ல இருந்தே வந்து உங்களுக்கு அந்த காம்பினேஷன், அந்த பேசுறது, அந்த கான்வர்சேஷன், இது எல்லாமே வந்து இப்போ கூட ரீசன்ட் டைம்ஸ் கூட ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் கூட இருக்கிற மெமரிஸ் எதனா ஷேர் பண்ண முடியுமா? ஒரு அது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த ஷோ ஆரம்பிக்கிற டைம்ல நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்ச உடனே வந்த உடனே நாங்கள் ஒரு புதுமையான ஸ்டைலில் வணக்கம் 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 சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. சிட்டி பாபு சார் வாஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். என்னோட கல்யாணத்துக்கு வந்த ஒரே செலிபிரிட்டி சிட்டி பாபு சார் தான். ஸோ ஃபார் எவர் அண்ட் எவர் ஒரு பிக் பிரதராக என் மெமரியில் இருந்துகிட்டே இருப்பார். வி ட்ரூலி மிஸ் ஹிம். பட் அவர் கூட ஒர்க் பண்ண டைம்ஸ் எல்லாம் ஃபன் டைம்ஸ். டெய்லி ஒரு 10 மணிக்கு போய் ரோல் பண்ணுவோம். 10 மணிக்கு அது டெலிகாஸ்ட் ஆகணும். த பெஸ்ட் டைம்ஸ் ஆஃப் மை லைஃப்னா, த ஸ்டார்டிங் ஆஃப் மை கரியர்னா, த்ரெட்டன் ஆகாமல் நம்ம ஒர்க் பண்ணோம்ல, அப்போ அவர் ஒரு பெரிய பலமாக இருந்தார். அண்ட்
எங்கே இருந்தாலும் we love you sir அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து இன்னும் சூப்பரா ஒன்னு எல்இடில வச்சிருக்கோம் பாருங்க. ஐயோ சரியானே. கிரஷா இருந்தவரே வந்து ட்ரீம் கேர்ள் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்படி ஒரு அந்த காலம் அது 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 அவங்க காலமோ அதே மாதிரி இந்த காலம் இது 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 அர்ச்சனா அக்கா காலம். இல்ல அப்போ சொன்னீங்கன்னா கூட நான் ஏத்துப்பேன். அப்போ ஓகே. ஆனா இப்போலாம் வந்து எங்க வீட்டுக்காரக்கே நான் ட்ரீம்ல வரல. மேட்ரிமோனில போடுங்க, ப்ரொபோசல் வரலனா என்னை செருப்பு கொண்டு அடிங்கக்கா. இப்போ போடுறா. மவனே வரல பிச்சு போடுவேன் பிச்சு நான். பட் இப்போ ஹஸ்பண்டுக்கே நம்ம ட்ரீம் கேர்ளான்னு தெரியல. யாரோ ஒருத்தரோட ஹஸ்பண்டுக்கு ட்ரீம் கேர்ளா இருந்தா சரிதான். இன்னொரு எல்இடி இருக்கு. அப்பா வாஸ் மை வேர்ல்டு. ஸோ அப்போல்லாம் எனக்கு காசு பணம் அதெல்லாம் மைண்ட்லேயே வைக்கல. ஆனால் ஷீ ஸ்டூட் அப், ஷீ டிட் எவ்ரி திங் ஃபார் த ஃபேமிலி. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக அவளை என்னோட அம்மாவாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து என் கல்யாணத்தை பண்ணி வச்சா. ஸோ அம்மா அச்சு எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அதுக்காக அவளை என் அம்மாவாக பார்க்குறேன். மூணாவது ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அவளை என் அம்மாவாக பார்க்குறேன். நாலாவது ஜாராக்கும் ஆரியனுக்குமே அவள் அம்மாவாக தான் இருக்கா. ஸோ எல்லா வகையில் பார்த்தாலுமே லைக் மை சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் இஸ் லைக் மை மதர். ஃபேமிலிக்கே ஒரு அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லுவேன். ஃபேமிலி எப்பவுமே அவங்க வந்து பயங்கரமா அடோர் பண்ணுவாங்கல்ல. லைக் அர்ச்சனா அவங்க தான் எங்க ஃபேமிலி பாத்துக்கிட்டாங்க, சூப்பரா இருக்கும், அவங்க எப்பவுமே ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பவுமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்ல ஐ திங்க் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் நம்பர் 1. அது நம்ம வந்து ஒரு கிளாமரஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய அண்ணன்மார்கள், நிறைய அக்காமார்கள், நிறைய தங்கைமார்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாரும் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி நான் சொல்வேன் டெஃபினட்டாக. எஸ், அந்த 25 இயர்ஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஜேர்னியில் சொல்லும்போது அப்படி படம் 2 செகண்ட்ஸில் முடிஞ்சிருது. பட் அப்போ இருந்து எத்தனை விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை ஹேர்டில்ஸ் தாண்டி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறது, எத்தனை கமெண்ட்ஸ் தாண்டி வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இப்படி நிற்கும் போது உங்களுக்கு மனசார என்ன சொல்லணும்னு தோணுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா கெரியர் ஓவர், குழந்தை பிறந்தாச்சுன்னா கெரியர் ஓவர், குண்டாயிட்டுனா கெரியர் ஓவர், வயசாயிடுச்சுன்னா கெரியர் ஓவர்னு கேட்டு 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 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட மேடையில் வந்து ஒரு பிஹைண்ட் வுட் கோல்ட் ஐக்கன் அவார்டு வாங்குறோன்னா ஏதோ ஒரு விஷயம் சரியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். அதுக்காக பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம மாத்திரம் ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். வெரி குட். அந்த ஆட்டிடியூட் தான் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நினைக்கிறேன். இதே மாதிரி அப்படியே பெர்மனன்ட் எப்பவுமே நீங்கள் லைஃப்பில் இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச்.